வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தடைபடுவதற்கு என்ன முக்கியமான காரணம்? அப்போஸ்தலர் 2:40 சொல்லப்படுது, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்கும் உங்களுக்கும் ஏது ஐக்கியம்? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அசுத்தாவிகளுக்கும் என்ன சம்பந்தம்? உலக வழிபாடுகள், உலக பாரம்பரியங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? தேவன் உங்களுக்கென்று எத்தனை விதமான ஆசீர்வாதங்களையும் எல்லா விதமான காரியங்களையும் உங்களுக்கு செயலாக்க முன்வதற்கு தேவன் வேதத்தில் வைத்திருக்கிறார். உங்களுக்காக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். உங்களுக்காய் செபிப்பதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், போதகர்கள் இருக்கிறார்கள், மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுயரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை காத்திருக்கிறது. இதையெல்லாம் விட்டு உலக போக்கோடு கூட நாம் ஒவ்வொரு காரியத்திலையும், வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், திருமண வாழ்க்கை, நட்பு, இப்படி பல காரியங்களிலே அந்நிய நுகத்தில் போய் பிணைஞ்சு நிற்கிற ஒரு அனுபவம். அந்நிய பழக்க வழக்கங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சுவாபங்கள், தேவனுக்கு பிரியப்படாத அநேக மக்களோடு கூட பாரம்பரியங்கள், உலக போக்குகள், காரியங்களில் இருக்க சிக்கி தவிக்கிற மக்களோட ஐக்கியம், தேவனுக்கு பிரியமில்லாத செயல்பாடுகளில் ஐக்கியம், தேவனுக்கு பிரியமில்லாத சடங்குகளை செய்து கர்த்தருடைய நாமத்தை கனவீனப்படுத்துறது, மக்கள் மத்தியில் சாட்சி கெடுக்கிறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தடுத்து போடும். சாத்தான் தேவ சமூகத்தில் நின்று உங்களை குற்றம் சாட்டுவதற்கு இது ஏதுவாகும். எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட நிலைமையிலும், எல்லா காலத்திலும் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்திலும் போய் நம்ம தலையை கொடுப்பது, வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பது, நமக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அதை சத்துரு தடுத்து போடுவான், ஆசீர்வாதத்தை தடை செய்வான், கர்த்தரிடத்தில் நம்மை குறித்து குற்றம் சுமத்துவான். மனிதர்களுக்கு உண்பதாகவும் தேவனுக்கு உண்பதாகவும் நாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் மெய்யான ஆசீர்வாதத்தை தேவனுடைய கரத்திலே பெற்றுக்கொள்வதற்கு நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு நாளும் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு சடங்குகளிலேயும் நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நாம் எப்பொழுது சுதந்திரத்துக் கொள்வதற்கு, தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் எப்பொழுது வாழ்வது மிக அவசியம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.